நம்முடைய படைப்பாளிகள் பாரதியார் உட்பட இன்னும் நம்முடைய நாடக கலைஞர் விஸ்வநாத தாஸ் உட்பட இன்னும் நிறைய அப்படி சொல்லிட்டே போகலாம். எத்தனை பேர் அதை மீறி தங்களுடைய படைப்புகளை மக்களுக்கு கொடுத்தார்கள். இந்த 2 போராட்டம் நடந்து வந்திருக்கிறது. அரசின் தலையீடு என்று வருகிற போது எந்த அளவுக்கு ஆபத்து என்றால், முதல் ஆபத்து மக்களுக்கு எதிரான ஆபத்து தான். விமர்சனம் இல்லாத அரசியல் என்பது எப்போதுமே ஆபத்தானது. விமர்சனத்துக்குரிய அரசியல் என்பதுதான் குறைந்தபட்சம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், மக்களை ஒடுக்குகிற நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு கவலையை, அக்கறையை ஏற்படுத்தும். சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி இல்லை இன்னைக்கு அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னு விசாரிக்கிற போதுதான் இதெல்லாம் தெரிய வரும். ஒன்றிய அரசு அமைச்சகம் அந்த பட்டியலை கைப்பற்றி வைத்திருக்கிறது என்று. சாகித்ய அகாடமியுடைய அந்த தன்னாட்சி பறிக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அதை கண்டனம் தெரிவித்தோடு நிக்கல. தமிழக அரசே இப்படிப்பட்ட தேசிய விருதுகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். வேறு பல படைப்பாளிகளும் படைப்பாளர் அமைப்புகளும் கூட இதே கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு இது ஒரு மரியாதைக்குரிய இதனால அவர்கள் என்ன திமுகவுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கப்படுகிறது. வணக்கம் சார். வணக்கம். இப்ப கலை இலக்கியத்துல அரசியல் தலையீடுன்னு சொல்றாங்களே, இது நம்ம எப்படி பார்க்கலாம்? இது எப்பவுமே நடக்கிறது தானே? உண்மைதான். கலை இலக்கியம் அரசியலில் தலையிடுவது என்பதும், கலை இலக்கியத்தில் அரசியல் தலையிடுவது என்பதும் காலங்காலமாக நடந்து வந்திருக்கிறது. இப்பன்னு இல்லை, மன்னராட்சி காலத்திலிருந்தே அது உண்டு. நாடகங்களில் மன்னர்கள் தலையிட்டது இல்லையா? நாடகங்களை தடை செய்தது இல்லையா? அல்லது மன்னராட்சியை நாடகங்கள் விமர்சித்தது இல்லையா? இப்படி நிறைய சொல்லிட்டே வரலாம். அது மாதிரி இலக்கியங்கள்லாம் அப்படிதான். எழுத்துப்பூர்வமான இலக்கியங்களிலும் அரசாட்சிகளை விமர்சித்திருக்கிறார்கள். அரசாட்சிகள் அந்த இலக்கியங்கள் மீது தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. நீங்க சொன்னது மிக சரியான கேள்வி. இது காலங்காலமாக நடந்து வருகிறது. ஆனால் இப்பொழுது நடக்க வேண்டுமா? கடந்த காலத்தில் நடந்தது என்பதற்காக இன்றைக்கு 2026 எப்படியெல்லாம் நடப்பது ஏற்கத்தக்கதானா? நம்ம அப்படி என்றால் முன்னேறிய சமூகம், வளர்ந்து விட்ட நாகரிகம் எல்லாம் சொல்றதுல அர்த்தம் இருக்கிறதா என்று இந்த கேள்வி அப்படியே விரிவடைந்து கொண்டே போகலாம். இன்னைக்கு உலக அளவுல கருத்து சுதந்திரம், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்பது மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது, மிக மையமான இடத்தை பிடித்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும், இப்ப நான் சொல்ற கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனா ரெண்டுக்குமே உங்களுக்கு உரிமை இருப்பது போலவே உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் நிராகரிக்கிறதுக்கான உரிமை எனக்கும் இருக்கிறது. ஆக என்னுடைய கருத்தை நீங்கள் தடை செய்யக்கூடாது, உங்களுடைய கருத்தை நான் தடை செய்யக்கூடாது என்கின்ற அடிப்படை நாகரிகம்தான் கருத்து சுதந்திரம் என்பதனுடைய உள்ளார்ந்த பொருள். அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகம். உலக அளவில் இலக்கியவாதிகள் மட்டுமல்ல, அரசியல் களத்தில் சமூக உரிமைகள் களத்தில் செயல்படுகிற அத்தனை பேரும் இந்த கருத்து சுதந்திரம் என்பதை ஏற்று இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் அமைப்பு இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த சூழலில் தான் ஒரு கலை இலக்கியத்தில் அரசியல் தலையீடு என்பது வந்திருக்கிறதா என்றால் ஆம், இருந்து வந்திருக்கிறது. நிறைய அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அது நீண்ட வரலாறு ஆகிவிடும். விடுதலை போராட்ட காலத்துல கலை இலக்கியவாதிகள் மீது அன்றைய பிரிட்டிஷ் அரசு எத்தனை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி நம்முடைய படைப்பாளிகள் பாரதியார் உட்பட இன்னும் நம்முடைய நாடக கலைஞர் விஸ்வநாத தாஸ் உட்பட இன்னும் நிறைய அப்படி சொல்லிட்டே போகலாம். எத்தனை பேர் அதை மீறி தங்களுடைய படைப்புகளை மக்களுக்கு கொடுத்தார்கள். இந்த 2 போராட்டம் நடந்து வந்திருக்கிறது. அதுல அதிகமாக வெற்றி பெற்றிருப்பது என்பது அடக்குமுறை ஆயுதம் அல்ல, இந்த கலை ஆயுதம் தான். கலை ஆயுதத்தை எப்படி அது பரவிட்டே இருக்கும். ஏன் இந்த நாடகத்தை தடை பண்ணிட்டாங்க? ஏன் இந்த கதையை யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? ஏன் இந்த புத்தகத்தை பரப்பக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அதுவே மக்கள்கிட்ட பரவிடும். இந்த புத்தகம் எதை பேசுகிறது, இந்த சினிமா எதை பேசுகிறது என்று நம்ம பேசுறது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட படம் தடை செய்யப்படுதுன்னு வச்சுங்க, அந்த படம் எதை பற்றி பேசுகிறது விவாதம் மக்கள்கிட்ட பரவுதா இல்லையா? எனவே அடக்குமுறைக்கு என்ன காரணமோ, என்ன நோக்கமோ, அந்த நோக்கமே அடிபட்டு போகுது. இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் உலக அளவில் இந்த கருத்து சுதந்திரம் என்பது மதிக்கப்படுகிறது.
அதை புரிந்து கொண்டு ஆட்சியில் இருப்பவர்கள் செயல்பட வேண்டும். கலைஞர்கள் இலக்கியவாதிகளை பொறுத்தவரையில ஒரு சமூக அக்கறையோடு அந்த விமர்சனங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று பொதுவா நம்ம சொல்லி வைக்கலாம். அந்த வகையில் உங்களுடைய கேள்வி மிக முக்கியமான கேள்வி. நான் சொன்னது போல அடுத்தடுத்த இந்த நூற்றாண்டில் இது தேவையா என்ற கேள்வியாகவும் இது பரிணமிக்க வேண்டும். இனிமே வரும் நூற்றாண்டுகளில் இப்படிப்பட்ட தலையீடுகள் தொடர வேண்டுமா என்கின்ற கேள்வியாகவும் இது மலர வேண்டும். இந்த மாதிரி அரசின் தலையீடு எந்த அளவுக்கு ஆபத்தானதா இருக்கும்? அரசின் தலையீடு என்று வருகிற போது எந்த அளவுக்கு ஆபத்து என்றால், முதல் ஆபத்து மக்களுக்கு எதிரான ஆபத்து தான். ஏன்னா மக்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு புத்தகத்தை அரசாங்கம் தடை செய்யலாம். அப்ப அந்த எழுத்தாளருக்கு பாதிப்பு என்று சொல்லலாம். அல்லது அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய பதிப்பாளருக்கு ஆபத்து என்று சொல்லலாம். அவருக்கு பாதிப்பு என்று சொல்லலாம். இதுல பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை படித்து அறிந்து நான் முடிவு செய்யணும். அது நல்ல புத்தகமா? அல்லது தேவையற்ற புத்தகமா? எனக்கு ஏற்புடையதா? இல்லையா? என்பதெல்லாம் நான் முடிவு செய்கிற உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த சுதந்திரத்தின் மீது முதல் தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. அடுத்து ஒரு விமர்சனம் இல்லாத அரசியல் என்பது எப்போதுமே ஆபத்தானது. விமர்சனத்துக்குரிய அரசியல் என்பதுதான் குறைந்தபட்சம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், மக்களை ஒடுக்குகிற நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு கவலையை, அக்கறையை ஏற்படுத்தும். அப்படியெல்லாம் இல்லாம இதில் தலையிட முடியும் என்றால் அந்த அந்த விமர்சன உரிமை பறிக்கப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்பது மட்டுமீறி போகலாம், அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகலாம் என்பதற்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்தது போல, தனக்குத்தானே அந்த லைசன்ஸ் எடுத்துக்கொண்டது போல ஆகிவிடும். இப்படி பல்வேறு கோணங்கள். அது மாதிரி படைப்பாளருடைய படைப்பு சுதந்திரம், அவர் எதை பார்த்தாலும் ஒரு படைப்பாளிக்கு அதை ஒரு கவிதையாக, ஒரு கதையாக, ஒரு நாடகமாக, ஒரு திரைப்படமாக, ஒரு ஓவியமாக என்று அதை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும். அந்த எண்ணம் தான் மக்களுக்கு முக்கியமான பரிசு. அது அந்த படைப்பாளி மக்களுக்கு சமுதாயத்துக்கு கொடுக்கிற பரிசு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பரிசு என்கிட்ட பறிக்கப்படுதில்லை என்கிட்ட இருந்து. இப்படி இதை பல கோணங்களை யோசிக்கலாம். எனவே கலை இலக்கியத்தில் அரசியல் என்பது இருக்கும், ஆனால் அரசு தலையீடு என்பது இருக்கக்கூடாது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப சாகித்ய அகாடமி விவகாரத்துல பாஜக அரசு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குதா? இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமா அதை ஒட்டிதான் இந்த கேள்விகளே இப்ப இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கின்றன. நேற்று கூட இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த நேரடியாக சாகித்ய அகாடமிக்கு நிகராக என்ற சொற்களை அவர் பயன்படுத்தவில்லை என்றாலும் தேசிய அளவிலான இலக்கிய விருதுகளை தமிழ்நாடு கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் மாநில அரசுகள் அந்தந்த மாநில அளவிலான இலக்கிய விருதுகளை கொடுத்து வந்திருக்கின்றன. சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே கூட தமிழ் இலக்கிய மாமணி விருது கொடுக்கப்பட்டு வருகிறது. முக்கிய படைப்பாளர்களுக்கு அது வழங்கப்படுகிறது. அது படைப்பாளருக்கு பெரிய உதவியாக இருக்கிறது, பதிப்பாளர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அதை விட ஒரு நல்ல படைப்பு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கிறது என்று அந்த மாநில அளவிலான விருதுகள் எல்லா மாநில அரசுகளுமே கொடுக்கின்றன. தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநில அரசுகளும் அவரவர் மாநிலம் சார்ந்த, அவரவர் மாநில மொழி சார்ந்த படைப்புகளுக்கு இலக்கிய விருதுகளை கொடுத்து வருகின்றன. முதல் முறையாக ஒரு மாநில அரசு, ஏன் முதல் முறையாக, ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய நிதி உதவியோடு செயல்பட்டு வருவதுதான் சாகித்ய அகாடமி அமைப்பு. அந்த சாகித்ய அகாடமி அமைப்பு 1952 அல்லது 54 என்று நினைக்கிறேன், ஆண்டுகள் சரியா நினைவில்லை. அப்போ உருவாக்கப்பட்டது. இந்திய அளவில் இந்திய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் வகைகளை அந்த இலக்கியங்களை அங்கீகரிக்க வேண்டும், இலக்கியவாதிகளுக்கிடையே அந்த ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு நோக்கங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த அமைப்பை உருவாக்கினார்கள். பிரதமர் அவர். அது மட்டுமல்லாமல் நேரு அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றார், அந்த பெருமை உண்டு. அதே நேரத்தில் அப்போதே அது விமர்சனத்துக்கும் உள்ளானது. முக்கியமான படைப்பாளிகள் இதுல எதுக்கு நீங்க பிரதமர் எதுக்கு வரணும், இது ஒரு சுயேட்சையான அமைப்பு என்று அறிவித்து விட்டீர்கள், தன்னாட்சி உரிமை கொண்ட அமைப்பு என்று சாகித்ய அகாடமியை நிறுவிய பிறகு எதுக்கு ஒரு அரசு தலைவர் அதுல தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற போது விளக்கங்கள் தரப்பட்டன. நேரு அவர்கள் வெறும் பிரதமராக மட்டுமல்லாமல் நல்ல இலக்கிய ஈடுபாடு உள்ளவராக, அவரே ஒரு எழுத்தாளராக அவர் எழுதிய முக்கியமான புத்தகங்கள்லாம் இருக்கின்றன.
அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியாகவும் அறியப்பட்டவர், உலக அளவிலேயே அறியப்பட்டவர் என்பதாலும் அவருக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டது. அவரும் என்ன சொன்னார் என்றால், நான் அரசு தலைவர் என்ற முறையில, பிரதமர் என்ற முறையில் இந்த பொறுப்பை ஏற்கவில்லை. நானும் ஒரு எழுத்தாளர், இலக்கியத்தை நேசிப்பவன் என்ற முறையில் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. என்றாலும் கூட தொடர்ந்து அதை பற்றிய வாத பிரதிவாதங்கள் இருந்தன. ஒரு கட்டத்துல ஆ இனிமேல் அரசு அதுக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் இதுக்கு தலைவராக்கப்பட்டார். அதுவும் விமர்சனத்துக்குள்ளானது. ஏதோ ஒரு வகையில அது ஒரு அரசு தலைவர் தானே. எனவே கடைசியில அது வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டு, அ ஒரு தன்னாட்சி அமைப்பாக இலக்கியவாதிகளில் இருந்தே ஒருவரை தேர்வு செய்வது, அவர்தான் தலைமைக்கு வருவது என்ற நிலைமையெல்லாம் கொண்டு வரப்பட்டது. அ அந்த சாகித்ய அகாடமியை பொறுத்தவரைக்கும் ஆண்டுதோறும் அவர்கள் பல்வேறு மொழிகளில் வரக்கூடிய சிறந்த படைப்புகள், அந்த படைப்புகளுக்கு தேசிய அளவிலான விருது என்ற முறையில சாகித்ய அகாடமி விருதை வழங்கி வருகிறார்கள். இதுல என்ன வேடிக்கை என்றால், அந்த ஒவ்வொரு முறை விருது வழங்கப்படும் போதும், அது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு படவில்லை. ஆனா எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும் என்றால், தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்பாளி ஒரு சார்புத்தன்மையோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த தேர்வு குழுவில் இருந்தவர்கள் வேறு நோக்கங்களுக்காக இவருக்கு பரிசளிக்கிறார்கள். அல்லது இவருக்கு எந்த படைப்புக்காக அல்லது எந்த புத்தகத்திற்காக அவருக்கு அந்த பரிசு அளிக்கப்படுகிறதோ, அந்த புத்தகம் அந்த பரிசுக்கு தகுதியற்றது அல்ல. அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும்ல. அந்த கண்ணோட்டத்துல விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் இதுவரைக்கும் இதுல அரசாங்கம் தலையிடுகிறது, அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது என்கின்ற அந்த விமர்சனம் வந்ததில்ல. ஆளுங்கட்சிக்கு சார்பானவர்கள் உள்ளே இருந்திருக்கலாம். ஆனா அரசாங்கமே தலையிடுவது என்பது இப்பதான் முதல் முறையாக நடந்திருக்கிறது. அது அந்த பின்னணி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அதுல லேசா அதை சுட்டி காட்டலாம். என்னவென்றால், சாகித்ய அகாடமி இந்த ஆண்டு 2 ஆண்டுக்கான விருதுகளை அறிவிப்பதற்கான இறுதிப் பட்டியலை தயாரித்து விட்டது. அதை அறிவிப்பதற்கு சில மணி நேரங்கள் இருக்கிற போது ஒன்றிய பண்பாட்டுத்துறை கலை பண்பாட்டுத்துறை அமைச்சகம் இதில் தலையிடுகிறது. அந்த பட்டியலை வாங்கி கொண்டு போய் விடுகிறார்கள். வாங்கி கொண்டு போனது மட்டுமல்ல, இதை எங்களோட ஒப்புதலோடு தான் இதை வெளியிட வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார் என்று பிறகு தகவல் வருகிறது. இது அங்க அந்த அறிவிப்புக்காக சாகித்ய அகாடமி அழைச்சிட்டாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் வர சொல்லி அழைச்சிட்டாங்க. எல்லாரும் அவங்க கேமராவோடையும் பேனாவோடையும் நோட்டோடையும் போய் உட்கார்ந்துட்டாங்க. அந்த அரங்கத்திலவே அமர்ந்து விட்டார்கள். சாகித்ய அகாடமியுடைய அந்த செய்தியாளர் அரங்கத்துல. ஆனா ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி வந்து, இல்ல இன்னைக்கு அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்னன்னு விசாரிக்கிற போதுதான் இதெல்லாம் தெரிய வருது. ஒன்றிய அரசு அமைச்சகம் அந்த பட்டியலை கைப்பற்றி வைத்திருக்கிறது என்று. ஆக இந்த பின்னணியில் தான் இதுல இன்னொரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அக்கறை கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து, தமிழ்நாட்டில் சிறந்த படைப்பாளிக்கான அந்த சாகித்ய அகாடமி விருது என்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்துடைய மூத்த தலைவர், பல அற்புதமான நூல்களை வழங்கியிருப்பவர், ஆய்வுகளை செய்து கொண்டிருப்பவர், அது மட்டும் இல்லாமல் பல இளம் படைப்பாளிகளுக்கு நம்பிக்கை அளித்து அவர்களை வளர்த்து விட்டிருப்பவர். அவருடைய கருத்துக்களில் மாறுபடுபவர்கள் கூட அவருடைய பங்களிப்பை மறுக்கவே முடிவதில்லை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவர். சொல்லப்போனா அவருக்கு இந்த விருது என்பது அளிக்கப்படுவது என்பதே தாமதமான ஒரு முடிவு தான். என்றாலும் ஒரு வரவேற்கத்தக்க முடிவு என்கிற முறையில எல்லாரும் எதிர்பார்த்திருந்த போதுதான் இந்த செய்தி வருகிறது. அப்ப இது போல மற்ற மாநிலங்கள் யார் யாருக்கு கொடுப்பதாக இருந்தார்கள், அவர்களுக்கு என்ன விதமான பின்னணி இருந்தது என்பதெல்லாம் என்ன உடனடியா தெரிய வரல. ஆனா இதுல இப்படி தலையிட்டது என்பதும், அந்த விருது பட்டியலை அறிவிக்க விடாமல் நிறுத்தி வைத்திருப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய கலை இலக்கிய உலகத்தின் மீதான ஒரு தாக்குதலாக, சாகித்ய அகாதமி என்கின்ற அந்த தன்னாட்சி கொண்ட அமைப்பினுடைய அந்த தன்னாட்சி உரிமையை தட்டி பறிப்பதாக, இனிமேல் அரசு ஒப்புதலோடு கொடுக்கப்பட்டாலும் சரி, அல்லது அரசாங்கமே கொடுத்தாலும் சரி, அது என்ன ஆகும்? ஆளுங்கட்சியினர் கொடுப்பதாகத்தானே அர்த்தத்துக்கு வரும். ஆகவேதான் தமிழ்ச்செல்வன் அறிவித்திருக்கிறார். இந்த விருது சாகித்ய அகாடமி கொடுத்தால் மீண்டும் ஒருவேளை அவர் முடிவெடுத்து மீண்டும் எனக்கே கொடுப்பதா அறிவித்தால் அதை வாங்கிக் கொள்வேன். ஆனா அரசாங்கம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ள மாட்டேன்னு அறிவிச்சிருக்கிறார். என்ன இதே போலதான் வேற பல மாநிலங்களிலும் ஒரு சுயமரியாதையோடு படைப்பாளிகள் அறிவித்திருப்பார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனா அப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நம்ம ஒருங்கிணைக்கு திரட்ட வேண்டி இருக்கிறது. அந்த பின்னணியில தான் சாகித்ய அகாடமியில்
ஒன்றிய அரசினுடைய இந்த தலையீடு என்பது வெறும் கலை இலக்கியத்தின் மீதான தலையீடு மட்டுமல்ல, யார் எந்த புத்தகத்தை எழுதினார் என்பதற்கான ஒரு வரையறையை இனிமேல் அரசாங்கம் தான் தீர்மானிக்கும் என்பது மட்டுமல்ல, எதை எழுதினால் விருது வழங்கப்படும், இது ரொம்ப ஆபத்தானது. என்ன, எதை எழுதினால் அப்ப அவர்களுக்கு சாதகமான, அவருடைய அரசியலுக்கு ஒத்து போகக்கூடிய, அவருடைய நோக்கங்களுக்கு ஒத்து போகக்கூடிய புத்தகத்தை எழுது, உனக்கு நான் பரிசு தர்றேன், விருது கொடுக்குறேன் என்பது போன்ற. அப்ப எதை எழுத வேண்டும், எப்படி எழுத வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் தீர்மானிப்பது என்பது, அந்த அரசாங்கத்துல யார் இருந்தாலும் சரி, இன்றைக்கு பிஜேபி இருப்பதால் மட்டும் சொல்லல, நாளைக்கு வேற ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து அவர்கள் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதுவும் விமர்சிக்கத்தக்கது தான். ஆக எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சி அல்லது அரசு என்பது இப்படிப்பட்ட சுயேட்சையான தன்னாட்சி உரிமை கொண்ட அமைப்புகளில், குறிப்பாக கலை இலக்கிய அமைப்புகளில் மூக்கை நீட்டுவது என்பது அதை நசுக்குவது போலதான், அதை அனுமதிக்கவே முடியாதது. இப்ப செம்மொழி இலக்கிய விருதை வந்து டிஎம்கேவோட வலுவான ஒரு ஒப்புதலா பார்க்கலாமா? இதுல முதல்ல நான் வரவேற்கிற ஒரு பாராட்டுக்குரிய தகவல் என்னவென்றால், இந்த விருதுக்கான பெயர் செம்மொழி இலக்கிய விருது என்று வழங்கினார். செம்மொழி தமிழ் என்று கூட சொல்லல, என்ன செம்மொழி. அப்ப இது பாருங்க, எல்லா மொழிகளையும் அங்கீகரிக்கிற, அனைத்து செம்மொழிகளையும் அங்கீகரிக்கின்ற ஒரு பண்பாடு இதுல இருக்கிறது. என்ன, இந்த இப்படி ஒரு ஆலோசனை முன்வைத்தவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். அதுபோல பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கிறோம், என்ன ஒரு பழக்கம் இருந்து வந்திருக்கு, இப்படியான புதிய திட்டங்கள் அமைப்புகள் வருகிற போது யாராவது ஒரு தலைவருடைய பெயர்ல தான் அறிவிக்கப்படும். இது அப்படியும் இல்லை. ஏன்னா செம்மொழி இலக்கிய விருது என்பது ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெயராக, கிளாசிக்கல் லிட்ரரி அவார்டு என்பதான ஆங்கிலத்தில் இது மொழிபெயர்க்கப்படும். அப்ப இது எவ்வளவு பெரிய மரியாதையை பெறும் பாருங்க. அது மட்டும் அல்லாமல் இதுல தேர்ந்த இந்த இதற்காக முதலமைச்சருடைய அந்த நேற்றைய அந்த நிகழ்வுல பன்னாட்டு புத்தக கண்காட்சியோட நிறைவு விழாவில் தான் அவர் இதை அறிவிச்சிருக்கிறாரு. இது வேண்டுகோளாக வைத்தவர்கள்லாம் உண்டு. சாகித்ய அகாடமியுடைய அந்த தன்னாட்சி பறிக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அதை கண்டனம் தெரிவித்தோர் நிக்கல, தமிழக அரசே இப்படிப்பட்ட தேசிய விருதுகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். வேறு பல படைப்பாளிகளும் படைப்பாளர் அமைப்புகளும் கூட இதே கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு என்ன, இது ஒரு மரியாதைக்குரிய இதனால அவர்கள் என்ன திமுகவுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க போகிறது, அது அல்ல. ஆனால் திமுகவுடைய அரசியல் மரியாதை, தமிழ்நாட்டுக்கான இந்தியா முழுவதுக்குமான ஒரு தமிழ்நாட்டை பற்றிய பார்வை, இன்னும் உலக அளவிலான பார்வை, அப்படித்தானே பார்க்க வேண்டிய. இப்ப இதுல தேர்ந்தெடுக்கப்படுகிறவரும் இல்லை, முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருந்தார்னா, அந்த விழாவில், நேற்றைய விழாவில் பானு முஸ்தாக் என்கின்ற ஒரு புக்கர் பரிசு பெற்ற ஒரு படைப்பாளி கலந்து கொண்டார். அவருடைய நூல் புக்கர் பரிசை பெற்றதென்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகத்திற்கு சென்றதுதான். அதுபோல தமிழ் நூல்களும் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அறிவிச்சார். சொல்ல போனா ஷார்ஜா போன்ற இடங்கள்ல உலக அளவிலான புத்தக கண்காட்சிகள் இப்போது நடக்க தொடங்கிவிட்டன. அந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் தேர்வு செய்து அனுப்பி வருகிறது இந்த புதிய அரசு, இந்த இப்போ தேர்தலை சந்திக்க இருக்கின்ற இந்த அரசு. இப்போ இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள். பொதுவாகவே பார்க்குறோம், நூலகங்கள் ஏற்பாடு, அதில் பல்வேறு புத்தகங்களை வாங்கி வைப்பது என்கிற, அது மாதிரி இப்போ பாருங்க, கன்னிமரா நூலகத்துக்கு அருகில் புத்தக கடை, அப்புறம் குழந்தைகளுக்கான சிறுவர் பூங்கா என்று அதில் புத்தகங்கள் விளையாடிக்கிட்டே விளையாடலாம், விருப்பப்பட்ட புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் என்று அவர்களுக்கான இருக்கை வசதிகளோடு ஒரு பூங்கா. இதெல்லாம் முக்கியமான குழந்தைகளுக்கான வாசிப்பு ஆர்வத்தை, இது அனைத்து நூலகங்களுக்கும் வர வேணும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பேருக்கு வர வேணுங்கிற நம்ம பேராசையை வெளிப்படுத்தலாம். ஆனால் இது எவ்வளவு முக்கியமான ஏற்பாடு. இப்படியான ஆக்கப்பூர்வமான ஏற்பாடுகள் கிடையாதான். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த செம்மொழி விருது என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நான் சொன்னது போல வரவேற்கத்தக்க ஒரு பெயரோடு இது அமைந்திருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆகவேதான் இதுல உடனடியாக பல்வேறு முற்போக்கான அரசியல் அமைப்புகள், எனக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றிருக்கிறது, வேறு பல கட்சிகள், வேறு பல இலக்கியவாதிகள் எல்லோரும் இதை வரவேற்று அறிக்கை அளித்திருக்கிறார், கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார். சமூக ஊடகங்கள்ல பார்த்தா பலரும் இதை ஒரு சில பேர் குமைச்சலோடு இருப்பார்கள், அவர்களாலும் எதிர்த்து கருத்து சொல்ல முடியவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது.
ஆக மொத்தத்துல வரவேற்க வேண்டிய இது ஒரு நடவடிக்கை. இதனுடைய இன்னொரு பலன் என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இது இப்போதைக்கு எடுத்த எடுப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மொழிகளுக்கு தான் இப்ப சொல்லியிருக்கிறாங்க. அந்த 7 மொழிகள் எது எது என்று பார்த்தால், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, வங்காளம், ஒடியா ஆகிய மொழிகளில் வரக்கூடிய படைப்புகளுக்கு இந்த செம்மொழி விருது வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா எதிர்காலத்துல இது மற்ற மொழிகளுக்கும் விரிவடைய வேண்டும். இந்தியாவின் ஒரு மொழி கூட இன்னும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்ம ரிமோட் லாங்குவேஜ்னு சொல்லுவோமே, சிறு பகுதியினர், ஒரு பழங்குடி மக்கள்னு வச்சுக்கோமே. ஆனா அவருடைய அந்த பகுதி மக்களுடைய புழங்கக்கூடிய இலக்கியம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எழுத்தாக மாறும் என்றால், அந்த எழுத்துக்கும் இப்படிப்பட்ட விருது கிடைக்கின்ற ஒரு எதிர்காலம் வர வேண்டும்னு எனக்கு பெரிய கனவா இருக்கிறது. அந்த கனவு நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் கூட. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான சிந்தனைகளோடு வளர்வார்கள், வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனா இதுல இன்னொன்னு என்னவென்றால், அரசியலாகும்னு யோசிக்கிறேன். என்னவென்றால், இந்திய ஒருமைப்பாடு பற்றி திரும்ப திரும்ப நம்ம பேசி வருகிறோம். இந்தியாவுடைய சிறப்புத்தன்மை என்ன? ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு விதமான மொழி, வெவ்வேறு விதமான பண்பாடுகள். ஒரு மாநிலத்துக்குள்ளே தமிழ்நாட்டிலேயே சென்னை வாழ் மக்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளுக்கும் திருநெல்வேலி மக்கள் பேசுகின்ற மொழி அது மொழி உட்பட வேறுபடுகிறதுல்ல. சென்னையில நம்ம சொல்கிற பேசுகிற மொழி என்னப்பா அப்படி என்பதற்கும், வந்துட்டாங்கன்னு மதுரைக்காரர்கள் பேசுவதற்கும், வாங்கோன்று கோவைக்காரர்கள் பேசுவதற்கும், லாலே என்று நெல்லைக்காரர்கள் பேசுவதற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதானே தமிழ்நாடு என்கின்ற அந்த இனிமையான மாநிலம். அதுபோல மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபாடுகள், உடை அணிவதில் உட்பட, உணவு உட்பட இத்தனை மாறுபாடுகளுக்கிடையே இந்தியா என்கின்ற ஒரே நாடாக நாம் இணைந்து வாழ்கிறோமே. இந்த ஒருமைப்பாட்டு உணர்வை வளர்ப்பதில் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணத்தை இப்போது படைக்கிறது. மற்ற மொழிகளில் வரக்கூடிய இலக்கியங்களுக்கும் இந்த விருது என்று அறிவித்ததன் மூலம் எதிர்காலத்தில் அனைத்து மொழிகளுக்குமான விருதாக இது விரிவடையும் என்கின்ற எதிர்பார்ப்புடன் இது இந்த ஒருமைப்பாட்டை கட்டி வளர்ப்பதற்கான ஒரு அடிவாரத்தை, வலுவான அடிவாரத்தை தமிழகம் அமைத்திருக்கிறது என்று நான் இதை பார்க்கிறேன். இந்த விவகாரத்துல மத்திய அரசு புறக்கணிக்கிற விதமா இப்ப தமிழ்நாடு அரசு அதை நிரப்புறதா பார்க்கலாம். மத்திய அரசை புறக்கணிப்பது என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. தமிழ்நாடு அரசோ அல்லது முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைப்புகளோ இனிமேல் சாகித்ய அகாடமி விருது கொடுக்காதீர்கள்னு சொல்லலைல்ல. சாகித்ய அகாடமி விருதை வாங்க மாட்டோம் என்று சொல்லல படைப்பாளிகள். அது அரசாங்கம் கொடுக்க போதா, அகாடமியே கொடுக்க போதாங்கிறதான கேள்வி வந்திருக்கிறது. எனவே அது மத்திய அரசின் நடவடிக்கை புறக்கணிப்பதாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் மத்திய அரசின் நடவடிக்கை ஒரு தூண்டுதலாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இலக்கிய விருதை உலக அளவிலும் கவனிக்கத்தக்க, ஏன்னா அந்த தொகையை பாருங்க, சாகித்ய அகாதமி கூட இதுவரைக்கும் அந்த படைப்பாளிக்கு 1 லட்சம் ரூபாய் விருது தான் கொடுத்து வந்திருக்கிறது. இன்றைய விலைவாசியில் 1 லட்சம்லாம் எந்த மூளைக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ தமிழ்நாடு அரசு 5 லட்சம், 5 மடங்கு என்பதா அறிவித்திருக்குது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு பரிசு தொகையோடு கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கான பரிசுத்தோடு இலக்கிய விருதுகளை வழங்கப்படுகின்றன. அதை பற்றி கூட ஒரு விவரம் இருக்கு, நான் இங்கே பகிர்ந்து கொள்வது உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டா அமெரிக்காவில் இருந்து அதுக்கு அமெரிக்க நோபல்னே அதை சொல்லுவாங்க. என்னன்னா நியூ ஸ்டார்ட் இன்டர்நேஷனல் லிட்ரரி பிரைஸ், அதுக்கு பேர் நியூ ஸ்டார்ட் பன்னாட்டு இலக்கிய விருது என்று அதை சொல்லலாம். அது அப்படி ஒன்று அது அமெரிக்காவிலேருந்து தரப்படுது. ஆனால் உலக அளவில் அது முக்கியத்துவம் கவனம் பெறக்கூடிய ஒரு விருதாக இருக்கிறது. பிரான்ஸ்ல இருந்து பிரிக்ஸ் கான்கார்ட் விருது என்று ஒன்று அளிக்கப்படுகிறது. அதில் வேடிக்கை என்னன்னா, அந்த விருதோடைய அமௌண்ட் எவ்வளோனா வெறும் 10 யூரோ. 10 யூரோனா நம்ம ஊரில் 1000 ரூபா கூட கிடையாது, வெறும் 900 ரூபாய் தான். ஆனால் அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விருது. ஏன்னா அந்த அந்த விருது அறிவிக்கப்பட்ட ஒரு சில நாட்கள்ல எந்த புத்தகத்துக்கு அறிவிக்கிறார்களோ அந்த புத்தகம் லட்சக்கணக்கில் விற்பனை ஆகும். அப்ப பாருங்க, அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. உலகம் பூரா பரவும். பல மொழிகள்லயும் அதை வாங்கி அவங்க மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடுவார்கள். அப்படிலாம் அது பரவும். ஆகவே அந்த விருது முக்கியமான விருது. அதுபோல ஸ்பெயின்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 விருதுகள், மிகுந்த் தே சர்வாந்திஸ் பிரைஸ்னு ஒரு விருது தரப்படுகிறது அந்த மொழியில் எழுதப்படுகின்ற சிறந்த படைப்புக்கு. அது மாதிரி என்னது, அதே நாட்டில் இருந்து பிரேசியோ பிளானட்டோ நாவலா அப்படின்னு நாவல்களுக்கு மட்டுமே, சிறந்த நாவல்களுக்கு மட்டுமே அவர்கள் கொடுக்கிறார்கள். அது எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாவலுக்கு கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய தொகை 9 கோடி ரூபா.
நம்ம இந்திய மதிப்புல 9 கோடி ரூபாய். நோபல் பரிசும் இலக்கியத்துக்கு தரப்படுகிறது. அது கூட பார்த்தீங்கன்னா 8 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் என்று இருக்கிறது. ஆனா அது பெரிய தொகை தான் கண்டிப்பா. ஆனா ஒரு தனிப்பட்ட விருது இப்படி 9 கோடி என்பது அங்கிருந்து தான் வருகிறது. அப்படியாக அதே போல இப்படி வேற நிறைய புலிட்சர் விருதுன்னு ஒன்று தரப்படுகிறது. அதுவும் அமெரிக்கா தான் என்றாலும் கூட பல நாடுகளுக்கு கூடிய எழுத்தாளர்கள், குறிப்பாக பத்திரிகையாளர்கள், அவருடைய பங்களிப்பு அங்கீகரித்து தரப்படுகிற விருது என்று நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்படி முக்கியமான சில அந்த விருதுகளுக்கு இணையாக இப்ப தமிழ்நாடு கொடுக்க இருக்கிற இந்த தேசிய இலக்கிய விருதுகளாகிய இந்த செம்மொழி இலக்கிய விருது என்பது அங்கீகாரம் பெறும். இப்ப எதிர்காலத்தில் இந்த தொகை கூட அதிகரிக்கப்படலாம். வரட்டுமே, அப்படி ஒரு வளர்ச்சி ஏற்பட்டால் வேண்டாம் என்று சொல்ல போகிறோம். ஆனா என்னன்னா, இந்திய எழுத்தாளர்களுடைய படைப்புகள் உலகத்தால் கவனிக்கப்படும். உலகத்திற்கு அந்த தமிழ்ல எழுதப்படுகிற இப்ப சொல்ல இந்த 7 மொழிகளில் உள்ள நூல்கள் அங்க போகும்ல. வெளிநாடுகளுக்கு போகும், அங்க மொழிபெயர்க்கப்படும். எதிர்காலத்துல மற்ற மொழிகள்ல இருந்து போகும், அங்க இருந்து இங்க வரும். அப்படிங்கிற அந்த கொடுக்கல் வாங்கலும் ஆரோக்கியமாக வளரும். எனவே நான் சொன்னது போல இத ஒன்றிய அரசினுடைய இந்த நடவடிக்கை இப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு ஒரு தூண்டுதலாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாம். கருத்திற்கும் நேரத்திற்கும்